Hi everyone, welcome back to Electronics. இந்த டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன் கோர்ஸில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிஇசிஇ ரெகுலேஷன் 2025 சிலபஸை ஃபாலோ பண்ணி தான் கான்செப்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண போகிறோம். அந்த சிலபஸில் டிஜிட்டல் சிஸ்டம் டிசைனோட ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பூலியன் அல்ஜிப்ரா. இந்த பூலியன் அல்ஜிப்ரா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம லாஜிக் கேட்ஸ், பூலியன் எக்ஸ்பிரஷன், ட்ரூத் டேபிள், கே மேப், சர்க்கியூட் சிம்பிளிஃபிகேஷன், லேட்டரா, வெரிலாக் ஹெச்டிஎல்னு இந்த ஃபுல் யூனிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்டு லெக்சர் கிடையாது. பூலியன் அல்ஜிப்ரா எப்படி ஸ்டார்ட் பண்றது ஒரு குட்டி இன்ட்ரோ தான். ஒரு ஓவரால் ஐடியாவை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம். டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ் எல்லாமே பேசிக்கலி 0 and 1ல தான் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், டேப்லெட்னு எல்லா மிஷினுக்குமே 0 and 1 இதுதான் புரியும். நமக்கு எப்படி தமிழ் ஒரு லாங்குவேஜோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்க எல்லா காம்போனண்ட்டுக்குமே இந்த 0 and 1 தான் ஒரு லாங்குவேஜ். இந்த 0 and 1 வேல்யூஸை வச்சு தான் டிஃப்ரெண்ட் லாஜிக் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணி நமக்கு வேறு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் சர்க்கியூட் பிஹேவியரை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ண நமக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அதை தான் நம்ம பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்கிறாங்க. பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி தான் நம்ம லாஜிக்கை ரெப்ரசென்ட் பண்ணி, அனலைஸ் பண்ணி, சிம்பிளிஃபை பண்ணி டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ்க்கு புரிய வைக்க முடியும். ஸோ பூலியன் அல்ஜிப்ரா தான் டிஜிட்டல் லாஜிக்கும் டிஜிட்டல் சர்க்கியூட் டிசைனுக்கும் நடுவில் இருக்க ஒரு பிரிட்ஜ். நெக்ஸ்ட் பூலியன் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். பூலியன் வேரியபிள்னா ஒன்லி 2 வேல்யூஸ், 0 and 1. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஏன்னா 0வாகவும் இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். இங்க 0னா லோ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 0னா நம்ம கிரவுண்டு, 0 வோல்ட் அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தென் 1னா ட்ரூ இல்லைனா ஹைன்னு சொல்லுவாங்க. நார்மலி இதை 5 வோல்ட்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஆன் கண்டிஷன்னா 1, ஆஃப் கண்டிஷன்னா 0 இப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட் வேல்யூ. அதாவது 0வோட காம்ப்ளிமெண்ட் 1, 1ஓட காம்ப்ளிமெண்ட் 0. ஆப்போசிட் வேல்யூவை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்றோம். இந்த பேசிக் பாயிண்ட் மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பிகினர்ஸ்க்கு வர ஒரு காமனான கன்ஃபியூஷன் என்னன்னா, பூலியன் அல்ஜிப்ராவும் நம்ம நார்மலா 10th 12th படிச்ச அல்ஜிப்ராவும் சேமா அப்படின்னு. கண்டிப்பா இல்லை. சிம்பிள் சேம் மாதிரி தான் இருக்கும், பட் அதுக்கான மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 1 + 1 2ன்னு நம்ம நார்மல் அல்ஜிப்ராவில் படிச்சிருப்போம். பட் இங்கே 1 + 1னா 1 தான். நார்மல் அல்ஜிப்ராவில் ப்ளஸ் சிம்பிள் அடிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் பூலியன் அல்ஜிப்ராவில் ப்ளஸ்னா ஆருக்கு யூஸ் பண்ணுவோம். சிமிலர்லி நார்மல் அல்ஜிப்ராவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் பூலியன் அல்ஜிப்ராவில் மல்டிப்ளிகேஷனா அண்டு. ஸோ நார்மல் அல்ஜிப்ரா ரூல்ஸை அப்படியே பூலியன் அல்ஜிப்ராவுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்னா ஆர், மல்டிப்ளிகேஷனா அண்ட் காம்ப்ளிமெண்ட்னா இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நாட். சேம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பூலியன் ஆப்ரேஷனை சிம்பிளாக பார்க்கலாம். பூலியன் அல்ஜிப்ராவில் 3 பேசிக் ஆப்ரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் தான் நாட். நாட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆப்போசிட்டா கொடுக்கும். நம்ம 0ன்னு கொடுத்தனா 1 வரும், 1ன்னு கொடுத்தா 0 வரும். இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் கேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் செகண்ட் தான் அண்டு கேட். அண்டு கேட்ல எல்லா இன்புட்டுமே 1ஆ இருந்தால் தான் அவுட்புட் 1 வரும். சிம்பிளா மல்டிப்ளிகேஷன் தான் அண்டு கேட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் அல்ஜிப்ராவில் மல்டிப்ளை பண்ணீங்க 0 0 சார் 0, 0 1 சார் 0, 1 0 சார் 0 அண்ட் 1 1 சார் 1 அப்படின்னு நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த அண்டு கேட். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு 5 to 6 டைம்ஸ் எழுதி கூட பாருங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சப்ஜெக்டே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. தேர்டு ஆர் கேட். ஆர் ஆப்ரேஷனில் அட்லீஸ்ட் ஒரு இன்புட் இருந்தாலே அவுட்புட் 1 தான் வரும். சிம்பிளாக நீங்கள் அடிஷன் ஞாபகம் வச்சுக்கலாம். 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1. பட் 1 + 1 2ன்னு போட்டுறக்கூடாது. இங்கே 1 தான் பண்ணும். பிகாஸ் இந்த இடத்துல மேக்ஸிமம் 0 and 1 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். 2லாம் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நாட் அண்ட் ஆர் வச்சு தான் நாட், நார், எக்ஸ்ஆர், எக்ஸ்நார்னு எல்லாமே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான கொஷின், எதனால் நமக்கு பூலியன் எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணணும்? இந்த யூனிட்ல உங்களுக்கு முக்கியமான ஒரு கொஷின் என்னன்னா, சிம்பிளிஃபை அப்படின்னு ஒரு டேர்ம் தான். எதனாலனா ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் இருக்கு, இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. a bar bc + ab bar c abc barனு ஒரு பெரிய 4 லைனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அந்த 4 லைன் எக்ஸ்பிரஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அந்த சர்க்கியூட் நாட் கேட் இருக்கு, அன் கேட் இருக்கு, ஆர் கேட் இருக்குன்னு ஏகப்பட்ட கேட்ஸ் இருக்கு. இதே நம்ம ரைட் சைட்ல சிம்பிளிஃபைட் பண்ண பூலியன் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கு. ab + ac + bcன்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது ரெண்டுத்தோட அவுட்புட்மே சேமாக தான் வரும். எஃப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எஃபோட வேல்யூ லெஃப்ட் சைடில் என்ன இன்புட் அப்ளை பண்ணாலும் ரைட் சைடில் எஃபோட வேல்யூ சேமாக தான் ரெண்டு சர்க்கியூட்டுக்குமே வரும். அப்போ நம்ம லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணாமல் ரைட் சைடு யூஸ் பண்ணால் சீக்கிரமாக ஒரு டாஸ்க் ஃபினிஷ் பண்ணிடலாம்ல. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நம்ம
எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாக உங்களுக்கு இதுதான் வரப்போகுது. ஸ்டார்டிங்கில் சில லாஸ் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுவோம், போக போக கேமேப் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ யூனிட் 1 ஃபுல்லாக இது சிம்பிளிஃபிகேஷன் தான். கம்மியான கேட்ஸ் உள்ள சர்க்கியூட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த சிம்பிளிஃபைட் பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பூலியன் அல்ஜிப்ராவில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, பூலியனோட பேசிக் லாஸ், ஐடென்டிட்டிஸ், டீபார்கன்ஸ் தியரம்னா என்ன, பிரின்சிபல் ஆஃப் டியூவலிட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்ன, பூலியனோட எக்ஸ்பிரஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், கே மேப்னா என்ன, அது எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிட்டோட எண்ணில் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் வெரிலா கொடுத்துருப்பாங்க. பட் இதை நீங்கள் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவைப்படாது. பட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் பூலியன் எக்ஸ்பிரஷனை நமக்கு தேவையான லாஜிக்கு எழுதணும். தென் அதை ஒரு லாஜிக் கேட்டாக நம்ம மாற்றணும். அந்த லாஜிக் கேட்டை நம்ம வெரிலாக் HCL கோடில் எழுதணும். அந்த எழுதின கோடுக்கு நம்ம அவுட்புட்டான வேவ் ஃபார்மை வச்சு பார்த்து வெரிஃபை பண்ணி அதை ஹார்ட்வேரில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுதான் பேசிக்காக இந்த வெரிலாகோட ஐடியா. நீங்கள் பிளேஸ்மெண்ட்காக இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஷோராக இந்த வெரிலாக்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்லி நீங்கள் VLSI ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் எம்பெடெடுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வெரிலாக் HDL நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பூலியன் அல்ஜிப்ரா பற்றி உங்களுக்கு ஒரு குட்டி ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது இந்த சீரீஸ் பாருன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.